ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வன்சரகல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் வெறும் ஹேர் பேக் மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஹேருக்கு தேவையான நிறைய டிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக இப்போ வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நார்மலாக கொட்டுற முடியை விட இப்போ ஹேர் ஃபால் ரொம்பவே அதிகமாக இருக்கும். தலை சிவனிங்கன்னா கூட தலையில் இருக்க முடியோட நம்ம சீப்பில் அதிக முடி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தோணியிருக்கும், அப்போனா இந்த ஹேர் பேக் போட்டால் நம்மளுக்கு முடி கொட்டாதா அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. இந்த ஹேர் பேக் கூடவே நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான், செலவே இல்லாமல் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு சொல்யூஷனே வெந்தயம் தான். ஸோ வெந்தயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பச்சை பயிறு, அதுவும் கண்டிப்பாக நம்ம வீட்டுகளில் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது உளுந்தம்பருப்பு. இந்த 3 பொருள் கூடவே இன்னும் சில ஐட்டம்ஸையும் சேர்த்து நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன், அப்படி இல்லை கம்மியாக இருக்கலாம், அரை ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டிலே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3ஐயுமே ஒரு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவுக்கும் கொஞ்சம் கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஊறி வரும்போது கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுடலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நல்லா ஊறி பொசு பொசுன்னு பெருசாக வந்திருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை எக்காரணத்தை கொண்டு கீழே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியோடு தான் நம்ம அரைக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம இன்னுமே நம்மளோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம் அப்படின்னா பசும்பால், தயிர் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட பசும்பால் தயிர் இல்லை அப்படின்னா பாக்கெட் பால் தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பசும்பால் தயிர் ஒரு குட்டி கரண்டி, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 4 பொருள் மட்டுமே போதும். இது கூடவே உங்களோட ஹேர் இன்னும் ஷைனிங்காக, லாங்காக, கருகருன்னு வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் சொல்லக்கூடிய பொருட்களையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆனால் இது சேர்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி, அதுக்கடுத்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, செம்பருத்தி பூ பொடி. இந்த 3 தான். சில பேர் நான் பவுடர் ஆட் பண்ணுறனால நீங்களும் பவுடராகவே ஆட் பண்ணிடுறீங்க. பவுட்ரு தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி கீரை, அது போக செம்பருத்தி பூ, இது 3மே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. செம்ம ஸ்மூத்னிங்காக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. கையில் எடுத்து அப்படியே போடும்போதே அவ்வளோ ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்குது. ஏன்னா இதில் நம்ம வெந்தயம், பச்சை பயிறு, உளுந்து, செம்பருத்தி பூ பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஹேரை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்ததாக நான் சொல்லக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ரொம்பவே ஹெல்த்தியாக, லாங்காக, கருகருன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய தண்ணி அப்படி ஒன்று இருக்கிறதவே நம்ம சில டைமில் மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நம்ம கண்டிப்பாக தண்ணி இன்டேக் பண்ணிக்கிறது அவசியம். அது போக எவ்வளோ எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. அப்போனா உங்களோட வெயிட்டையும் தண்ணியையும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 60 kg இருக்கீங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அதை நீங்கள் கேனில் ஊற்றி வச்சு குடிப்பீங்களோ அல்லது செம்பில் மோந்து குடித்தா தான் குடிக்க விருப்பம் இருக்கோ, எப்படி இருக்கோ, கண்டிப்பாக உங்களோட வெயிட்டுக்கு 20 kgக்கு 1 லிட்டர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்மளோட ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், அது போக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா அதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அதனால் தண்ணி கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர், அதாவது உடம்புல உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சரை லெவலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
பால் வந்து நம்மளுக்கு பசும்பால்னாலும் சரி, பாக்கெட் பால்னாலும் சரி, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஒன்று மார்னிங் அல்லது நைட்டு 2ல் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து 1/2 கிளாஸ் பாலில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை பால் சாப்பிட்டாலே நான் வந்து வெயிட் போட்டுருவேன் அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா பாலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அதே பாலில் தயிர் உர ஊற்றிட்டு நீங்கள் வந்து மார்னிங் அதை மோராக எடுத்துக்கோங்க. ஸோ மோர் வந்து ரொம்ப நல்லது. அதுக்காக பால் எடுத்தவங்க மோர் எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. கட்டாயமாக பாலும் எடுத்துக்கலாம், மோரும் எடுத்துக்கலாம். மார்னிங் 11 மணி போல் மோர் எடுத்துக்கோங்க. அந்த மோர் கூடவே கொஞ்சமாக வெந்தய பொடி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தய பொடிக்கு வேறு ஒன்றும் கிடையாது, வெறும் வெந்தயத்தை சுத்தமாக பார்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த மோரோட கலந்து குடிக்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும். அது போக நம்மளோட பாடியோட உஷ்ணத்தை கண்டிப்பாக குறைக்கும். ஸோ கண்டிப்பாக மோரும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஃப்ரைடே நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே எண்ணெய் குளியல். அந்த எண்ணெய் குளியலுக்கு நீங்கள் வந்து நார்மலாக வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது மூலமாக பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் நல்லெண்ணெயை நல்லா குளுன்னு தலை ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மளிகை கடைகளில் ரொம்பவே மலிவாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் பாதாம் பிசின். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ கண்டிப்பாக அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 பீஸை தண்ணியில் நைட்டே நம்ம ஊற போட்டு வச்சோம் அப்படின்னா அது காலையில் சூப்பராக கத்தாழை ஜெல்லு மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பால், மோர் அல்லது லெமன் ஜூஸு அது கூடலாம் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்போட உஷ்ணத்தை இன்னும் வேகமாக நம்மளுக்கு வந்து குறைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது தலைக்கு வந்து நார்மலாக டெய்லி எண்ணெய் வைக்கிறது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப அவசியம். அதனால் நீங்கள் வந்து மார்னிங் வைக்க முடிஞ்சால் எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா வந்து ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் மார்னிங் ஷாம்பு அல்லது சீயக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஹேர் பேக் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தலை வந்து அலசிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக டவலை எடுத்துகிட்டு காட்டுறேன். இதில் வந்து வெந்தயம் அந்த மாதிரி இது எதுவுமே வந்து நம்மளோட முடியில் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து டவலை கலட்டாமலே உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த ஒன்றுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக நீங்கள் வந்து சிக்கெடுப்போம்ல சினுக்கறி, அதை வச்சு நம்ம எடுத்தோம் அல்லது லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து காஞ்சதுக்கப்புறமா அதுவே நல்லா உதிர்ந்துடும். ஸோ இது வந்து தலையிலே ஒட்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சி பயந்து இந்த ஹேர் பேக்கை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹேர் வாஷ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான ஹேர் பேக்காக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறதா இருக்கட்டும், எப்போ எடுத்தாலும் மார்னிங்கே எடுத்துடுங்க. இந்த மாதிரி மொட்டை வெயிலில் எடுத்தோம் அப்படின்னா அதோட ஹீட்டும் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ மார்னிங்கே நல்லா குளுன்னு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.